என்னடா யூஸ்வலாக வந்து தமிழ் படம் வந்து வந்தால் வெள்ளிக்கிழமை, அது ஒரு பாரம்பரியம் இல்லையா? ஸோ திடீர்னு நம்ம ஒரு வெனஸ்டே நைட்டு போல் எவனோ ஒருத்த போஸ்ட் பண்ணான், இந்த படம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, சரி படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்டை கூட்டிட்டு படத்துக்கு போனேன். இந்த 2 ஃப்ரெண்டு யாருன்னா வந்து தமிழ் சினிமா அப்படி கரைச்சி குறிச்சி பிழிஞ்சி ஒரு 25 வருஷமா தமிழ் சினிமாவுக்கே டெடிகேட் பண்ண 2 நபர் கூட்டி வந்து அந்த படத்தை பார்த்து முடிச்சு வந்தாச்சு. படத்தை பார்த்து முடிச்சுட்டு படத்தை பார்த்துச்சு, நீ வந்து என் வீடியோவில் வந்து உன்னோட ஒப்பீனியன் கொடு, ரிவ்யூ வேணா உன் லைஃப் உன்னோட ஃபீட்பேக் மட்டும் கொடுன்னு சொன்னு 2 பேர் தவிச்சு போயிட்டானுங்க. எந்திரா மகனை வெற்றி நமதே நவரு சரிப்படுங்க. தில்லுக்கு துட்டு இந்த படத்தோட கதை என்னன்னா, சும்மா திரியிற ஒரு பையன், அதாவது ரோட் சைட் ரோமியோ வந்து பணக்கார ஒரு பொண்ணு லவ் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து காஜோல். as usual இந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணா, ஸோ வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, சரி இவனை எப்படி சமாளிக்க சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஒரு பாலடைஞ்ச பங்களா கூட்டி போவாங்க. ஸோ பாலடைஞ்ச மலை கூட்டி போனோடனே ஹீரோ வந்து அந்த பங்களாக்குள்ள போன என்னென்ன ஆச்சு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த பங்களா இஸ் ஹாண்டட். எஸ் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹாண்டட். அந்த ஹாண்டட் பங்களாவில் என்னென்ன அட்டுழியங்கள் நடந்துச்சு, இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் இந்த தில்லுக்கு துட்டோட படத்தின் கதை. ஆல்ரைட், ஸோ இந்த படத்தில் வர காசு அண்ட் க்ரூ பார்த்துருவோம். இந்த படத்தோட ஹீரோ என் சந்தனம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, சின்ன வயசுல வந்து நாங்கள் வளர்ந்து பார்த்த ஒரு காமெடின்னு தான் வந்து சந்தனம். ஸோ அவருக்கு வந்து என்னத்தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணாலும் அவரோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் மாதிரி நடந்துச்சு. அதாவது ரீசெண்டாக வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. ஸோ as behalf of W's team, we would like to sincerely apologize and sorry for your loss and be strong. ஓகே, ஃபர்ஸ்ட் சந்தானம் வந்து இந்த படத்தில் குமார்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்காரு. ரோட் சைட் ரோமியோ சும்மா தியேட்டர் பசங்க, ஆனால் பார்க்கணும் நல்ல லுக்கு கெத்தாக இருக்கிற பார்க்கறதுக்கு. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஷானியா வந்து கஜோல்னு ஒரு கேரக்டர், ஒரு பணக்கார பொண்ணு, சேர்த்து விட்டு பொண்ணு. அவங்க அப்பா வந்து ஷௌரப் சுக்லா, ஃபாரின்ல அதான் வாயில் நுழையும் ஷௌரப் சுக்லா. சந்தானமோட அப்பா வந்து யார் பண்ணிருக்காங்க, ஆனந்த்ராஜ். சப்போர்ட்டிங் கேரக்டர்ல வந்து மொட்டராஜ்ன்ற டிஎம் கார்த்திக் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸோ திலீப் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் யாருன்னா வந்து SS தமன். பாட்டு எல்லாமே எவரேஜ் தான். ஓகே, இந்த பேய் படத்துக்கு என்ன பிஜிஎம் தேவையோ அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. பிஜிஎம் அப்புறம் பாட்டு வந்து நாங்கள் அப்புறம் இன்னொரு செக் பண்ண சொல்கிறோம். பட் ஓவரால்னு பார்த்தா இட்ஸ் வெரி வெரி எவரேஜ் எஃபர்ட். நத்திங் நியூ அண்ட் நத்திங் புதுசாக ஒரு பெக்யூலராக சொல்கிற மாதிரி இட் வாஸ். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த படத்தில் வர அப்போ காமெடி சீன்ஸ். எஸ், என்னத்தான் வந்து இது வந்து காமெடி படம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணணும், இது வந்து த்ரூ அவுட் காமெடி கிடையாது. ஜஸ்ட் இன் பிட்வீன்ஸ் காமெடிஸ் வரும். ஆனால் இன் பிட்வீனில் வர காமெடி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேட்டரில் அப்படியே மூக்கில் பக்கத்தில் போய் வல்லுக்கு பாயில் குத்தி அந்த மாதிரி பாப்கார்னா மேலே பார்க்குது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் காமெடிஸ். இதெல்லாம் யார் பண்ணனா வந்து இந்த நான் கடவுள் ராஜேந்தர், அப்புறம் ஆனந்த்ராஜ், அப்புறம் இந்த கூட இருக்கிற அவர் இந்த நான் கடவுள் ராஜேந்தர் அவர் கூட வேலை செய்கிற ஆட்கள்லாம் வந்து அந்த பங்களாவில் நடக்கிற அந்த காமெடி தான் இட் வாஸ் டாப் கிளாஸ். அண்ட் சேட்லி என்னன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இன்னொன்று ஆட் பண்ணிக்க, த ஒன்லி ப்ளஸ் பாயிண்ட் அந்த படத்தில் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். சந்தானம் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, சரி ஓகே அதை ஏற்றுக்கலாம். ஆனால் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஹீரோயிசமாக காட்டுற மாதிரி. அப்புறம் ஹீரோயின் வந்து மாம்பேல இருக்கிறீங்க, சரி ஏன் அவங்க வந்து லிப் சிங்கும் சரியாக வர மாட்டேது, எக்ஸ்பிரஸ். இந்த படத்தோட கதை டீசர் ட்ரெயிலர்லாம் வந்து பேய செம்மையாக கலாய்ச்சாருப்பான்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பேய கலாய்க்கிறது படங்க. பேய கலாய்க்கிறது வந்து அந்த டீசரில் பார்த்தீங்க தெரியுமா, ஒரு 15 செகண்ட் இருக்கு, அதுதான் பேய கலாய்க்கிறது. தவிர முக்காவாசி சீன் வந்து மற்றவங்க பண்ணுற காமெடி தான் வந்து இந்த படத்துக்கு வந்து காமெடின்னு சொல்லிட்டு இன்னும் லிஃப்ட் பண்ணுது. பேய் வர சீன்ல வந்து சரி தமிழ் சினிமாவில் நம்ம சாதாரண மனுஷன் வந்து மேலே தூக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். பட் ஸ்டில் மேலே தூக்குறீங்க, அவ்வளோ ஓவியஸாக காட்ட வேணாம. இது எப்படின்னா இருக்கு, ஒரு மனுஷன் அப்படியே ரோப்ல தூக்கி அப்படியே மேலே தொங்குது, இந்த பேய் அப்படியே தொங்குது. நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஐயோ ஊந்துருப்பது அந்த மாதிரி இருக்கு. என் பக்கத்தில் பைசோட கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் வா புதுசா இருக்குன்னு சில பேர் யோசிச்சாலும், ஆனா இங்க வந்து நோ இந்த படத்தோட பிரபலமான ஒரு பேய் படத்தை அப்படியே காப்பி அடிச்சு இந்த கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா தெரியும், அதாவது கண்ணு மூடனே அவர் ஒரு வேர்ல்டுக்குள்ள பேர் வர, வேர்ல்டு அப்படியே இருட்டா ப்ளூவோ ரெட் கலர் இருக்கும். என்ன படம் நிறைய பேர் அப்படி தம்பி வந்து அவர் டியூனே அவர் யூஸ் பண்ணுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே பிரச்சனை, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா மத்தவங்க டியூனா தூக்கி எடுத்து இந்த படத்துல போடுங்க. நீங்க நல்லா கவனிங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேட்டையாட விளையாட்டுல ராகவன் வந்து ராகவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு டியூன் வரும், அதாவது பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் வரும். அந்த டியூன் அப்படி சுட்டு போட்டுருக்கோம் அடாப்பாய். அப்புறம் வந்து காஞ்சனால வந்து அந்த கொட்டியவனின் பாட்டு வர்றதுக்கு முன்னே ஒரு உரிமை டியூன் பண்ணி ஒன்று வரும், அதுக்கு இந்த படத்தை போடுங்க. சரி, அது வந்து அவர் படம். இந்த வேட்டையாட விளையாடெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி காப்பி ரைட்டு படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கு சம்பந்தமே கிடையாது. தில்லுக்கு துட்டு நம்ம நினைச்சோன்னே மேபி அவங்க அப்பா வந்து பொண்ணு முடியாது கட்டிக்க முடியாது சொன்னோடனே, ஓகே ஒரு வேலை வந்து டேய் நீ வந்து பங்களாக்குள்ள போ, ஒரு நாள் தங்கிட்டு வாடா, அது
அதுக்கப்புறம் நான் வந்து பொண்ணை காட்டி கொடுக்குறேன். ஸோ தில்லுக்கு துட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் ஜாக்சன் தவிர இது ஒரே கதையாருமே. ஸோ நாங்கள் யோசிச்சு இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ஒன்லி அட்வான்டேஜ் என்னன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்க்கு வர வந்து அந்த 20 மினிட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த காமெடி சீக்வன்ஸ். ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேஷண்ட் வேணும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு. ஆஸ் அ ஹோல் திங் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக வந்து அங்கங்கே ஹோல் இருக்குது, வாட்டர் இருக்குது. அதான் நம்ம வந்து இந்த மாதிரி லொல்லு சப்பா டைரக்டர் ராம்பாலா கூட ஒன்றா சேர்ந்து பண்ணுறா சொன்னால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தென் டெஃபினெட்லி யூ வில் பி டிசப்பாயிண்டட். இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா வந்து சந்தானம் காமெடி பண்ணுறதோடய அவர் சுற்றி இருக்கிற ஆர்ட் காமெடி வந்து இட் வாஸ் ஹைலைட் கம்பேர்ட் டு சந்தானம்ஸோட காமெடி. ஸோ கொஞ்சம் வருத்தம் தான். அவர் அப்பப்போ 1-liners அடிக்க கலைக்காரு. பட் ஸ்டில் இது வந்து புதுசாக எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷுவர் சப்ஸ்கிரைப். Until then,